கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 40ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு ஆவிக்குரிய விழிப்புணர்வு இன்மையால் வரும் 4 வித சோதனைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, கெத்செமனே தோட்டத்தின் அந்த இக்கட்டான இரவில் கர்த்தர் இயேசு சீஷர்களை எச்சரித்த பின்பும் அவர்கள் 3 முறை தூங்குவதை கண்டார். இந்த சிறு கவனமின்மைக்கு அவர்கள் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த இரவில் சீஷர்கள் சிதறி ஓடினர். பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். இந்த நினைவு கூறுதல் நாளின் ஆயத்த காலத்தில் விழிப்புணர்வு இல்லாது காணப்படும் உடன் சுதந்திரர்களை தாக்கும் 4 விதமான சோதனைகளை பற்றி இந்த சம்பவம் நமக்கு எச்சரிப்பை வெளிப்படுத்துகிறது. இதில் நாம் எந்த சோதனையில் விழக்கூடும் என்பதை உணர்ந்து தவிர்ப்பது அவசியம். இயேசு மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்தில் சொன்னது போல, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அன்று சீஷர்களின் உடல் சோர்வு அவர்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை வென்றுவிட்டது. இன்று நம்முடைய தினசரி மாம்ச சோதனைகள், அதாவது அதிகப்படியான உணவு, தூக்கம் மற்றும் சரீர பிரகாரமான வசதிகள் நமது ஆவிக்குரிய விழிப்புணர்வை மழுங்கடிக்க செய்கின்றன. ஆகையால் நினைவு கூறுதல் நாளில் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக உபவாசம் மற்றும் சுய கட்டுப்பாடு நமக்கு மிக அவசியம். மாம்சத்தை கட்டுப்படுத்தி ஆவிக்குரிய விதத்தில் விழித்திருப்போம். நமது ஆண்டவர் இயேசு மரண வேதனையில் இருந்தபோது சீஷர்களோ உலக சிந்தனைகளில் மூழ்கி இருந்தனர். நமக்கும் கூட இது உலக காரியங்களை நீக்க கவனம் செலுத்த வேண்டிய காலம். நமக்கான இந்த நினைவு கூறுதல் ஆயத்த காலத்தில் நம் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் வியாபாரம், பொழுதுபோக்கு மற்றும் செல்வத்தை சேர்க்கும் ஆசை போன்ற உலக சிந்தனைகள் நமது ஆவிக்குரிய சிந்தனைகளை நெருக்கி கொன்று விடுகின்றன. எனவே உலக காரியங்கள் நம் ஆவிக்குரிய பார்வையை மறைக்க அனுமதிக்க கூடாது. பேதுரு கர்த்தர் இயேசுவை 3 முறை மறுதலிக்க காரணங்களான அவரிடம் இருந்த மனுஷர்களின் மீதான பயம், உலக கருத்துக்களோடு சமரசம் செய்து கொள்வது, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளை தவிர்க்க விரும்புவது ஆகியவை இன்றும் கவனமற்ற சீஷர்களுக்கான அடையாளங்களாக உள்ளன. நினைவு கூறுதல் நாள் பந்தியில் பங்கு பெறும் நாம் மனுஷருக்கு பயப்படாமல் தேவனுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். சத்தியத்திற்காக நிற்கும் போது வரும் நிந்தைகளை ஏற்க நாம் துணிச்சலாக விழித்திருக்க வேண்டும். சோதனையான நேரங்களில் சாத்தான் சீஷர்களின் இருதயங்களில் இவர் உண்மையிலேயே கிறிஸ்துதானா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தினான். ஆதலால் அன்று அவர்கள் இயேசுவை இவர்தான் மேசியாவா என்று சந்தேகித்து அவரை கைவிட்டு ஓடினர். நினைவு கூறுதல் நாளில் நாம் சுய பரிசோதனை செய்து கர்த்தர் இயேசுவின் மீட்கும் பொருள் சத்தியத்தில் தெளிவுள்ளவர்களாக நாம் கொண்டுள்ள விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பதே சாத்தானுக்கு நாம் தரும் பதிலடி. 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று மார்க்கு 14ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நமது ஆண்டவர் கேட்ட கேள்வி நமக்கு சவாலாக இருக்கிறது. இந்த 4 வகை சோதனைகளும் நினைவு கூறுதல் நாளின் இரவுக்கு முன்பாக நம்மை தாக்க காத்திருக்கின்றன. ஆகையால் அவருடைய பின்னடியார்களாகிய நாம் விழித்திருந்து ஜெபித்து ஆவிக்குரிய சோம்பல், உலக கவலை, மனுஷர் மீதான பயம் மற்றும் சந்தேகம் என்ற 4 வித சோதனைகளை மேற்கொள்வோம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு அன்பின் வெளிப்பாட்டின் பின்னால் மறைந்திருக்கும் துரோகம். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.